தலைவர்கள் अभी बने हैं क्या इस बार नहीं इससे पहले भी जीते थे इससे पहले उनके वालिद साहब थे उमर कालू गए तो इलेक्शन चलाए फिर वो ये जीते उसके बाद फिर अभी कांग्रेस है क्या कांग्रेस क्या நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேடையின் முன்பாகவும் வரவும். கோட்டாறு இளங்கடை முஸ்லிம் சமுதாயத்தின் தலைமை இமாம் அவர்கள் மேடைக்கு வரவும். जर्नलिस्ट ने कौन जीते जर्नलिस्ट ने कौन जीते काउंसलर है नहीं रे हां कौन सी पार्टी काउंसलर है ओ है அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விழா இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருப்பதால் ஆங்காங்கே இருக்கும் அனைவரும் மேடை அருகில் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். जर्नलिस्ट ने कौन जीते जर्नलिस्ट ने कौन जीते काउंसलर है नहीं रे हां कौन सी पार्टी काउंसलर है ओ है அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விழா இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருப்பதால் ஆங்காங்கே இருக்கும் அனைவரும் மேடை அருகில் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தலைவர்கள் अभी बने हैं क्या इस बार नहीं इससे पहले भी जीते थे इससे पहले उनके वालिद साहब थे उमर कालू गए तो इलेक्शन चलाए फिर वो ये जीते उसके बाद फिर अभी कांग्रेस है क्या कांग्रेस क्या நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேடையின் முன்பாகவும் வரவும். கோட்டாறு இளங்கடை முஸ்லிம் சமுதாயத்தின் தலைமை இமாம் அவர்கள் மேடைக்கு வரவும். அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுமே என் உள்ளம் யா அல்லாஹ்
தலைவர்கள். अभी बने हैं क्या इस बार? नहीं, इससे पहले भी जीते थे। इससे पहले उनके वालिद साहब थे उमर कालू के, तो इलेक्शन कराए, फिर वो ये जीते, उसके बाद फिर अभी कांग्रेस है क्या? कांग्रेस के நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேடையின் முன்பாகவும் வரவும். கோட்டாறு இளங்கடை முஸ்லிம் சமுதாயத்தின் தலைமை இமாம் அவர்கள் மேடைக்கு வரவும். जर्नलिस्ट कौन जीते? जर्नलिस्ट कौन जीते? काउंसलर है ना? कौन सी पार्टी काउंसलर है? ओ है वो है. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விழா இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருப்பதால் ஆங்காங்கே இருக்கும் அனைவரும் மேடை அருகில் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்த விட்டு கேட்பதற்கு அஞ்சுமே என் உள்ளம். யா அல்லாஹ் யா அல்லாஹ்.
إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري. விழாவின் இரண்டாம் நாள் மார்க்க சொற்பொழி விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பேருரையாற்ற வருகை தந்திருக்கும் நாகை மாவட்டம் ஜாமியா மஸ்ஜித் தலைமை இமாம் மௌலவி அல் ஹாஃபில் ஹஜ்ரத் அப்சல் உலமா KM ஷாஹுல் அமீன் பாக்கவி அவர்களை நமது நிர்வாக குழு உறுப்பினர் H பாபு ஹுசைன் அவர்கள் வரவேற்பார். வலியுள்ள அவர்களின் ஆண்டு பெருவிழா இனிதே ஆரம்பமாகி இன்று 10ஆம் நாள் நிகழ்வாக மார்க்க சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மௌலவி அல் ஹாஃபில் எம் ஷேக் முகமது சமதானி தலைமை இமாம் அவர்களை சமுதாயத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்களுக்கு அப்துல் காதர் பவுஸ் நமது நிர்வாக குழு சார்பாக வரவேற்பு வழங்குவார்கள். கிராத் ஓதி அமர்ந்திருக்கும் மௌலவி அல் ஹாஃபில் ஹமீதுர் ரஹ்மான் ரஷாதி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக அப்துல் காதர் பவுஸ் சகோதரர் அவர்கள் வழங்குவார்கள். துவக்க உரை ஆற்ற வந்திருக்கும் மௌலவி GF ஷாஹுல் அமீத் பைஜி அன்னூர் பள்ளி இமாம் அவர்களை நமது சகோதரர் அப்துல் காதர் பவுஸ் அவர்கள் வரவேற்பார். மார்க்க சொற்பொழிவின் நிகழ்வாக இணையதளத்தின் பிடியில் இளைய சமுதாயம் என்ற தலைப்பில் பேருரையாற்ற வந்திருக்கும் பேட்டை கடையநல்லூர் தலைமை இமாம் குத்பா பள்ளிவாசல் மௌலானா மௌலவி ஹாஃபில் KI ஷாஹுல் அமீத் வாஹிதி அவர்களை வரவேற்பு குழு சார்பாக அப்துல் காதர் பௌசா சகோதரர் அவர்கள் வரவேற்பார்கள். நன்றியுரை ஆற்ற இருக்கும் முன்னாள் தலைவரும் செயற்குழுவும் ஆகிய அப்துல் அஜீஸ் பிதர்தல் அவர்களையும் வருக மற்றும் இந்த விழாவைக்கான சொற்பொழிவை கேட்க வந்திருக்கும் அனைத்து சமுதாய பெருமக்களையும் வருக வருக என நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமை ஏற்று மஜ்லிஸை நடத்தக்கூடிய ஹஸ்ரத் குதுபுஸ்ஸமான் ஹஸ்ரத் அவர்களுக்கு ஆமீன் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக வார்த்தை ஓதிய முகமது இலியாஸ் உலவி சுலைமான் அப்பா மஸ்ஜித் அவங்களுக்கும் பொன்னாடையை ஆமீன் அவர்கள் வழங்குவார்கள். துவக்க உரையை ஆற்ற வந்த ஹஸ்ரத் உமர் ஃபாரூக் பைசி அவர்களுக்கும் பாவசி அப்பா பள்ளி இமாம் அவர்களுக்கும் மூர்த்தின் அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். அடுத்தபடியாக வேறுரை ஆற்ற வந்த ஷாஹுல் அமீத் ஹஸ்ரத் அவர்கள் தலைமை இமாம் ஜாமியா மஸ்ஜித்
நாகை மாவட்டம் அவர்கள் நூர்தீன் அவர்கள் பொன்னாடை வருபவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. செய்யத் மாவட்டம் அப்பா வலியுல்லா அவர்களின் ஆண்டு நாள் திருவிழாவில் மார்க்க முன்னிலைக்கு வரவேற்கும் மீனாட்சிபுரம் அல்லமீன் இம்மா பள்ளி இம்மா மௌலவி SKS இத்துகுசமா கமாலி அவர்களை வரவேற்பதோடு ராக்குவதி அமர்ந்திருக்கும் சுலைமா அப்பா மஸ்ஜிதில் இமாம் மௌலவி முகமது இலியாஸ் சுலைவி அவர்களையும் வரவேற்பதோடு நிர்வாகத்தின் தலைமை இமாம் ஷேக் முகமது சமதானி அவர்களையும் வரவேற்பதோடு துவக்க உரையாற்றியிருக்கும் காவலசி அப்பாக்கள் மௌலவி SM உமர் பாரூக் ரைசி அவர்களை வரவேற்று பரிமாறுகளின் புனித தீனின் வழிகாட்டி தலைப்பில் பேருரை ஆற்றியிருக்கும் நாகை மாவட்டம் தோப்புத்துறை ஜமியா மஸ்ஜிதுல் தலைமை இமாம் மௌலவி அல் ஹாபில் அல் ஹாத் அப்சலுல் உலாமா KM சாவுல் அமீத் பாகவி அவர்களை வரவேற்பதோடு நன்றி உரையாற்றிருக்கும் 3வது வார்டு செயற்குழு உறுப்பினர் சகோதரர் A அப்துல் ரஹ்மான் அவர்களை வரவேற்று மார்க்க சொற்பொழிவை கேட்டு பயன்பெற வருகை தந்திருக்கும் ஜமாத்தார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்பை நினைவுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணன் இப்ராஹிம் அவர்கள் சிறப்பான முறையிலே வரவேற்பை இருக்கிறார்கள். இரண்டாவது அல்லாஹ் இந்த நிர்வாகத்தை நல்ல முறையில் நடத்தக்கூடிய தோல்வி. بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم صدق الله العظيم. நாம் சொல்லிக் கொடுப்பது நம்முடைய பிள்ளைகள் பேசாது. நாம் என்ன பேசுறோமோ அதைத்தான் பேசும். அருமையானவர்களை, நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இன்றைய காலத்திலே மாறி இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நாம் சுமூக தொழுகைக்கு எழக்கூடியவர்களாக இருந்தால் மட்டுமே நம்முடைய பிள்ளை சுமூக தொழக்கூடிய பிள்ளையாக உருவாகும். நாம் நல்ல காட்சிகளை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டுமே நம்முடைய பிள்ளைகள் நல்ல காட்சிகளை பார்க்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும். அருமையானவர்களே, 10 வயது பிள்ளை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு பணிவிடை செய்வதிலே பேரு ஆனந்தம் அடைந்த பிள்ளை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு மிக நெருக்கமான ஒரு பணியாளராக இருக்கின்ற போது அவரிடத்திலே தனது பாசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி வெளிப்படுத்தினார்கள். யா அனஸ், அனஸே,
ஏதாவது என்னிடத்திலே கேளப்பா, நான் உனக்கு தருகிறேன் வந்துருந்து சொல்லி அனுப்பிடுச்சு. பையன் உள்ள போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்தான். அம்மா கேட்டாங்க, பழத்தை சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. பையன் சொன்னா, பழத்தை சாப்பிட்ட, கொட்டையை துப்பிட்டோம்னா. பழத்தை சாப்பிட்ட, கொட்டையை துப்பிட்ட. என்ன பண்ணிருக்கிறான்? சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு மாத்திரையை துருத்தி போட்டுட்டு இன்றைய கால பிள்ளைகளை எல்லாம் ஏமாத்தவனா? ஒரு காலத்தில் பெரியவர்களிடத்தில் அதே போன்று அதனுடைய ஒற்றுமை, தலைமைக்கு கட்டுப்படுதல் என்று சொல்லக்கூடிய 3 பாடங்களை சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் நான் அந்த எறும்பிடத்திலிருந்து கற்றேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை சொல்லும்போது சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் மனிதன் எவ்வாறு சிறப்பானவன்? இந்த எறும்பிடத்திலிருந்து பாடம் கற்றிருக்கக்கூடிய சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதனை அந்த எறும்பிடத்திலுடைய விஷயங்களிலிருந்து அவனுடைய செய்கைகளிலே இதுபோல் உண்டான அதாவது பண்புகள் அவனிடத்தில் இருக்கிறதா? அப்படியானால் அவன் எப்படி சங்கையானவனாக இருக்க முடியும்? ஏனென்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், உலகது கர்ரம்னா பனி ஆதம், அல்லாஹ் மனிதர்களை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே, அப்படியானால் அவன் எப்படி சங்கையானவனாக இருக்க முடியும்? மேலும் நாம் பார்க்கிறோம், ஒரு காகத்தை எடுத்து பார்க்கிறோம். அந்த காகம் இருக்கிறது, இது அதாவது அதனுடைய பண்புகள் பல பண்புகளாக இருந்தாலும் விசேஷ பண்புகளாக ஒரு 4 பண்புகளை நமக்கு எடுத்து காட்டுவார்கள். ஒன்று, அந்த காகத்திலே அதிகாலை எழுவது. இரண்டாவது, காணாமல் புணர்வது. மூன்றாவதாக அழிவிலே அவனுக்கு கொண்டு போய்விடும். மமதியினால, தற்பெருமையினால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்று சொன்னா அவன், உதாரணத்துக்கு இந்த மான் இருக்கு தெரியுமா? மான், அந்த மானை எப்படி பிடிக்கிறாங்க? அந்த மானை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? இசைக்கின்ற போது அந்த இசைக்கு எங்க மான் நின்னாலும், எங்க இசைக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்படியே அந்த இசையிலே லயித்து அப்படியே நின்று விடுவோம். அப்படி அது அப்படியே நின்று அம்மாதம் பிடிச்சு விடுவான். இப்படி ஒவ்வொரு பொருட்களும் ஹசரத் சையதுனா பாபா காசிம் அப்பா அவர்களின் ஆண்டு திருவிழா ரஜபுத்துறை 11வது இரவு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கு தலைமை உரை ஆற்றிய குதுபுசமான் ஹசரத் அவர்களுக்கும், ராத் ஓதிய மௌலவி முகமது இலியாஸ் அவர்களுக்கும் நன்றியினையும் சலாவாத்தையும் கூறிக்கொள்கிறோம். நமக்கு சிறப்பான வரவேற்பை தந்த நமது நிர்வாகத்தின் செயலாளர் இப்ராஹிம் அவர்களுக்கும், துவக்குரையாற்றிய மௌலானா உமருல் ஃபாரூக் ஃபைசி அவர்களுக்கும் நன்றியினையும் சலாவாத்தையும் கூறிக்கொள்கிறோம். நமக்கு பேருரையாற்றிய அல் ஹாஃபில் சாஹுல் ஹமீத் பாகவி தலைமை இமாம் அவர்களுக்கும் எங்களது நன்றியையும் சலாவாத்தையும் கூறிக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.